நண்பர்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் மிகவும் முக்கியமானது. சிலர் நம்மிடம் மிகவும் அன்பாக இருந்துவிட்டு திடீரென்று பேசாமல் வெறுப்பாக நடந்து கொள்கிறார்கள். இது ஏன் நிகழ்கிறது? அப்படிப்பட்டவர்களை மீண்டும் நம்மிடம் நெருங்க வைக்க என்ன செய்யலாம்? அதற்கான விடையைத்தான் இந்த வீடியோ தொடரில் காணப்போகிறோம். முதலில், பேசாமல் இருப்பவர்கள் என்றால் யார்? ஒரு நாள் கூட நம்மை விட்டு பிரிய முடியாது என்று சத்தியம் செய்தவர்கள், நமக்காக உயிரையும் கொடுப்பதாகச் சொன்னவர்கள் திடீரென்று மௌனமாகி விடுகிறார்கள். இது மனதை உடைக்கும் விஷயம்தான். ஆனால் அந்த வலியில் மூழ்கி நம்மையே இழந்துவிடக்கூடாது. முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது அவர்கள் ஏன் பேசாமல் போனார்கள் என்பதல்ல. முக்கியமானது, நாம் ஏன் இன்னும் அந்த நினைவுகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான். பலமுறை நாம் அவர்களை தேடிச் சென்று, ஏன் இப்படிச் செய்தாய் என்று கோபமாகக் கேட்கிறோம். ஆனால் அந்த கோபம் ஒரு பயத்திலிருந்து பிறக்கிறது. அவர்கள் நம்மை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விடுவார்களோ என்ற பயம். அப்படி கோபப்பட்டு அவர்கள் திரும்பி வந்து விட்டார்களா? இல்லை, மாறாக மேலும் ஒதுங்கிப் போனார்கள். எனவே முதல் பாடம்: கோபம் தீர்வல்ல, பாலமல்ல. அது ஒரு சுவரை மட்டுமே கட்டும். அதற்கு பதிலாக சற்று அமைதியாக, மென்மையாக அவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் மனக்கசப்பு இருந்தால் சொல்லுங்கள் என்று ஒரு முறை மெதுவாகக் கேட்பது நல்லது. அதற்கு மேல் தொடர்ந்து ஏன் பேசவில்லை என்று வற்புறுத்துவது அவர்களுக்கு வெறுப்பையே அதிகமாக்கும். ஒரு உறவு தானாக மலர்வது போல அதன் விலகலும் தானாக நிகழும். பிடிவாதமாக பிடித்துக் கொள்வது அந்த உறவின் இறப்பை மட்டுமே துரிதப்படுத்தும். என்னால் மறக்க முடியவில்லை. அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இன்னும் காதில் ஒலிக்கிறது. இப்படி நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் தனியாக இல்லை. பேசாமல் போன ஒருவரை பற்றி நினைத்து நினைத்து இரவுகளை தூங்காமல் கழிப்பது மனதை மெதுவாக தின்று கொண்டே இருக்கும் ஒரு புழு போன்றது. ஆனால் ஒரு உண்மையை மனதில் கொள்ள வேண்டும். அந்த நினைவுகள் உங்களை முன்னோக்கி நகரவிடாமல் தடுக்கும் சங்கிலிகளாக மாறிவிடுகின்றன. இப்போது நாம் இரண்டாவது தவறை பற்றி பார்க்கலாம். பலர் பேசாமல் போனவர்களிடம் கெஞ்சவும் அழவும், உங்கள் அன்பு இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்றும் சொல்லி மீண்டும் இணைய முயற்சிக்கிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. ஏனெனில் கெஞ்சி வாங்கும் அன்பு அன்பே அல்ல. அது இரக்கமோ, பிடி அல்லது பொய்யான நாடகமோ ஆக இருக்கும். உண்மையான அன்பு உங்களை சோதிக்காது, உங்களை குறைத்து மதிப்பிடாது, உங்களை புரிந்து கொள்ள வழி தேடும், விட்டுச் செல்வதற்கு காரணம் தேடாது. அதனால் கெஞ்சுவதையும் வற்புறுத்துவதையும் முற்றிலும் தவிர்க்கவும். மூன்றாவது முக்கியமான விஷயம்: நீங்கள் அவர்களின் பின்னால் ஓடுவதை நிறுத்த வேண்டும். உங்களுக்கு நான் தேவைப்படுகிறேன் என்று உணர்த்துவது போல அவர்கள் உங்களை கட்டுப்படுத்தத் தொடங்குவார்கள். நான் இல்லையென்றால் நீங்கள் வாழ முடியாது என்ற மனநிலையை அவர்களுக்கு கொடுத்துவிட்டால், அவர்கள் உங்களை மேலும் அவமதிக்கவும் உங்கள் உணர்வுகளுடன் விளையாடவும் தொடங்குவார்கள். எனவே மிகவும் நேசித்த ஒருவர் திடீரென்று வெறுத்தால், அதற்காக உங்கள் முகத்தில் வருத்தத்தை காட்டுவதையும் சோகமான ஸ்டேட்டஸ் போடுவதையும் தவிர்க்கவும். மாறாக அவர்கள் முன் சந்தோஷமாக, தன்னம்பிக்கையுடன் இருங்கள். நீங்கள் உங்களை முதலில் மதிக்கத் தொடங்குங்கள். இப்போது நாம் முக்கியமான கட்டத்திற்கு வந்துவிட்டோம். பேசாமல் போனவர்களை மீண்டும் நம்மிடம் தேடி வரச் செய்ய நம்முடைய கவனத்தை முழுவதுமாக திருப்ப வேண்டும். எங்கே? அவர்கள் மேலிருந்து நம்மீது. ஆம், சரியாக கேட்டீர்கள். நீங்கள் உங்களை மதிக்கத் தொடங்குவதே முதல் படி. உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யுங்கள். உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள். தினமும் காலையில் எழுந்ததும், இன்று என்னை மகிழ்ச்சியாக்கும் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். உங்கள் தோற்றத்தில் கவனம் செலுத்துங்கள். ஆனால் மேலோட்டமாக மட்டுமில்லாமல் உங்கள் மனதின் தோற்றத்திலும், அதாவது உங்கள் சிந்தனையின் தரத்திலும் கவனம் செலுத்துங்கள். அடுத்து, ஒரு லட்சியத்தை உங்கள் முன் வைக்கவும். அது சிறியதாக இருக்கலாம். ஒரு புத்தகம் படிப்பது, உடற்பயிற்சி செய்வது, புதிதாக ஒரு திறமை கற்றுக்கொள்வது, அல்லது பெரியதாக இருக்கலாம். ஒரு தொழிலைத் தொடங்குவது, படிப்பில் முன்னேறுவது. அந்த லட்சியத்தை நோக்கி சிறு சிறு அடிகளாக நகரத் தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளும், நான் இன்று என் லட்சியத்திற்காக என்ன செய்தேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் வளரத் தொடங்கும் போது உங்கள் கண்களில் ஒரு பிரகாசமும், நடையில் ஒரு தன்னம்பிக்கையும், பேச்சில் ஒரு தெளிவும் தென்படும். இந்த மாற்றத்தை உங்களை சுற்றியுள்ள அனைவரும் கவனிப்பார்கள். முதலில் உங்களை மதிக்காதவர்கள் கூட, என்ன இவர் இவ்வளவு மாறிவிட்டார் என்று ஆச்சரியப்படுவார்கள். காரணம், நாம் மற்றவர்களை மாற்ற முயற்சிக்கும்போது தோற்கிறோம். ஆனால் நம்மை மாற்றும்போது மற்றவர்கள் நம் பக்கம் தானாக ஈர்க்கப்படுகிறார்கள். இறுதியாக, நாம் தொடக்கத்தில் கேட்ட கேள்விக்கு பதில்: பேசாமல் வெறுத்தவர்கள் மீண்டும் தேடி வருவார்களா? ஆம்,
ஆனால் ஒரு நிபந்தனையின் பேரில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் அடைந்திருக்க வேண்டும். லட்சியம், தன்னம்பிக்கை, சுயமரியாதை இவை மூன்றும் உங்களிடம் பூரணமாக இருக்க வேண்டும். நீங்கள் முன்பு கெஞ்சிய நபர் இப்போது உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து, இவர் ஏன் இவ்வளவு மாறினார், இவரிடம் நான் ஏதோ தவறு செய்துவிட்டேனோ என்று சிந்திக்கத் தொடங்குவார். இங்குதான் ஒரு முக்கியமான பாடம் உள்ளது. நீங்கள் அவர்களை தேடிச் செல்லக்கூடாது. அவர்கள்தான் உங்களை தேடி வரட்டும். வந்தால் முதலில் நீங்கள் கோபமோ ஆத்திரமோ காட்டாமல் அமைதியாகவும் சமமான குரலிலும் பேச வேண்டும். நீங்கள் ஏன் பேசவில்லை என்று சுட்டிக்காட்டாமல், உங்களை மீண்டும் பார்த்ததில் மகிழ்ச்சி என்று தொடங்குங்கள். உங்கள் முன்னேற்றத்தைப் பற்றி பெருமையாக சொல்லிக் கொள்ள வேண்டாம். அவர்களே பார்க்கட்டும். சில சமயங்களில் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கலாம். சில சமயங்களில் சாதாரணமாக பேச முயற்சிக்கலாம். இரண்டு சூழ்நிலைகளிலும் நீங்கள் முன்பு இருந்த அதே நிலையில் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள். உங்களுக்கு கெஞ்சும் மனநிலை இல்லை. நீங்கள் ஒரு முழுமையான, சுதந்திரமான, மதிப்புமிக்க மனிதர். அப்படிப்பட்ட உங்களை தங்கள் வாழ்க்கையில் தக்க வைத்துக் கொள்வது அவர்களுக்கு பெருமை. மறுபடியும் உறவு புதுப்பிக்கப்பட்டாலும் அது முந்தைய மாதிரி சார்புடையதாக இருக்காது. பரஸ்பர மரியாதையோடு இருக்கும். இதுதான் உண்மையான வெற்றி. நினைவில் வையுங்கள், நீங்கள் உங்களை வென்றால் உலகமே உங்களை தேடி வரும். பேசாமல் போனவர்கள் மட்டுமல்ல, புதியவர்களும் கூட